அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க மூட்டு வலிக்கு வந்து இப்போ என்ன இடது காலுக்கு ஒரு 2 லட்சம், வலது காலுக்கு ஒரு 2 லட்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ மூட்டு வலி வந்து ரொம்ப அதுவும் காஸ்ட்லி ஆயிடுச்சு. நம்ம உடம்புல நல்ல கொழுப்பு, ஹை டென்சிட்டி லிப்பிட் ப்ரொஃபைல், அது போக உடம்புக்கு வேண்டிய நல்ல எண்ணெய் பசை இருந்ததுன்னா எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு வந்து பார்க்குறாங்க, இப்படி நடந்து போகிறாங்க, சும்மா கீழே படிக்கட்டு விட்டு இறங்குறாங்க, கால் ஃப்ராக்சர் ஆகிடுது. சும்மா ஏறுறாங்க, கீழே விழுந்தாங்க, வண்டி விட்டு சும்மா வண்டி மேலே தான் விழுந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிடுது. ஃபுட்பால்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி ஓடி போய் திரும்பி குட்டிக்கரணை அடித்து விழுகிறாங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகிறதில்ல. நம்ம சும்மா விழுந்தாலும் ஏன் ஃப்ராக்சர் ஆகுது? ஸோ அப்போ எலும்புகள் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்குது. இந்த எலும்பை வந்து நல்லா உறுதியாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து தேங்காயில் வந்து முத்துன தேங்காய் இருக்கு இல்லையா, கொப்பரை தேங்காயில் எண்ணெய் பசை இருக்கும், பச்சை தேங்காயில் எண்ணெய் பசை இருக்காது, கம்மியாக இருக்கும். அந்த கொப்பரை தேங்காயை நல்லா வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாங்கன்னா இந்த ஏர் கிராக்கு, ஃப்ராக்சரு, எலும்பு சரியாக கூடலை, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக கூடிடும். அவங்களுக்கு சர்ஜரி என்பது தேவையில்லை, சர்ஜரி வந்து தேவையில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ